வணக்கம், வெல்கம் டு உலக தமிழா. இன்றைக்கி நம்ம 4 வகையான பொடி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். தேங்காய் பொடி, புதினா காரப்பொடி, ஆந்திரா ஸ்டைலில் ஒரு பருப்பு பொடி, கன் பொடின்றது இட்லி பொடி தான். அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ இந்த 4 பொடியில் 2 பொடி சாதத்தோடு போட்டு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குங்க. தேங்காய் பொடியும் புதினா காரப்பொடியும் சாதத்தோடு போட்டு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். அது தொட்டுக்கிட்டும் சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கு. ஆந்திரா பொடியும் சாதத்தோடு போட்டு சாப்பிட்லாம், தொட்டு சாப்பிட்லாம். கன் பொடி வந்து இட்லி தோசைக்கு தொட்டுக்க ரொம்ப நல்லாவே இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புதிய வீடியோக்களை உடனுக்குடனே உங்களால் பார்க்க முடியும். தேங்காய் பொடி செய்யறதுக்கு இப்போ கடாயை வச்சு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கணும். இது கொஞ்சம் செவக்கட்டும். இப்போ இது கூட ஒரு 5-6 வரமிளகாய், இதில் ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4 திரி பூண்டு. பூண்டு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் 4 பல்லு போட்டிருக்கேன். சின்னதாக இருந்ததுன்னா 5 ஒரு 6 போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் செவக்கட்டும். இதில் ஒரு 5 சின்ன வெங்காயம், இது நல்லா வதக்கிக்கலாம். கூட கொஞ்சமாக கருவேப்பிலை. இதில் இந்த ஈரப்பதம் போயிடணும். இந்த பொடியை நீங்கள் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா எப்படி ஒரு 10 நாள் தாராளமாக நல்லாவே இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 15லேருந்து 20 நாளைக்கு நல்லாயிருக்கும். இப்போ பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி. இப்போ கட்டி பெருங்காயமாக தான் ஒரு சின்ன சைஸாக எடுத்து முதல்லையே எண்ணெயில் பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் வதக்கிக்கோங்க. இதில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி. இப்போ இது எல்லாம் நல்லா செவந்து ஒன்றா வந்துச்சு. இதை நம்ம தட்டில் எடுத்து ஆற விட்டுடலாம். இப்போ இதில் 1 கப்பு தேங்காய், திருவின தேங்காய், இதை வதக்கிடலாம். இந்த தேங்காயை நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கணும். அப்போ தான் வந்து நல்லா வறுத்துட்டோம்னா பொடி வந்து கெட்டு போகாமல் நல்லா இருக்கும். இந்த ஈரப்பதமும் நல்லாவே போயிடும். நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சுன்னா நல்லா கொஞ்சம் நேரம் வறுக்கலாம். இந்த தேங்காய் ஓரளவு கலர் மாதிரி இருக்குங்க. இன்னும் நல்லா ப்ரௌனாக வரணும். அப்போ தான் இதில் இருக்க ஈரப்பதம் மொத்தமாக போயிடும். இந்த பொடி வந்து நீங்கள் இட்லி தோசை இதோடு தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். அதை விட சாதத்தோடு இதை போட்டுட்டு இதை போட்டுட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் நெய்யோ இல்லை தேங்காய் நெய்யோ ஊற்றி நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க. நான் இப்போ சாதத்தோடு தான் பிசைஞ்சு சாப்பிட்டு இதை பண்ணிகிட்ருக்கேன். இது முடிஞ்சோட காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், வெந்தயோட இப்போ கொஞ்சம் நல்லா நிறம் மாறி இருக்குது. இன்னும் கொஞ்சம் மாறினா போதும், எடுத்துடலாம். இப்போ நல்லாவே ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜ் போதும், இதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம இதையை தட்டில் ஊற்றி ஆற வச்சிடலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சுங்க. இது மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பொடி இப்போ நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ். இதுக்கு மேலே ரொம்ப நைஸாக இருந்தாலும் நல்லா இருக்காது. இப்போ இந்த சுட சாதத்தோட பொடியை கலந்துக்கலாம். இதோட நெய், நீங்கள் தேங்காய் எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் எது வேணால் விட்டு சாப்பிட்லாம். நான் நெய் ஊற்றிருக்கேன். சாப்பிடும்போது அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க இந்த தேங்காய் பொடி சாதம். டெய்லி சாம்பார் ரசம் இதை சாப்பிட்றதுக்கு பதில் இது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் அவசியமாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இன்னொரு பொடி வீடியோ பார்த்துடலாங்க. புதினா காரப்பொடி செய்ய கடாய் வச்சுருக்கேங்க. கடாய் காஞ்சிச்சு. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தனியா, அதை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அது நல்லா வறுபட்டுடுச்சு. இது அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இதுவும் நல்லா செவக்கட்டும். இப்போ அது நல்லா செவந்துச்சு. பருப்பு 2 பருப்புமே நல்லா சூப்பராக செவந்துச்சு. இதையும் தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், இதெல்லாம் வறுத்துடலாம். மிளகு பொரியட்டும். நல்லா மிளகு பொரிஞ்சிச்சு. இதையும் எடுத்து நம்ம தட்டில் கொட்டிடலாம். இப்போ மிளகாய் போட்டு வறுத்துடலாம். இப்போ நான் இதில் வந்து 12 மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்கள் காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா 12லேருந்து 15 வரைக்கும் தாராளமாக சேர்க்கலாம். 12 மிதமாக இருக்கும். இப்போ மிளகாய் நல்லா செவந்துச்சு. இதை எடுத்து தட்டில் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம்.
நான் கட்டி பெருங்காயம் போட்டிருக்கேன். நீங்கள் தூள் பெருங்காயம்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக போட்டுடலாம். இது பொரியறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இதை நல்லா பொரிய வச்சுக்கலாம். நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க பெருங்காயம். இதையும் தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே கடாயில் ஒரு கைப்பிடி புதினா, இது நல்லா வதங்கிட்டு இதையும் தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா ஆறட்டுங்க. எல்லா பொருளும் ஆறினப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். பருப்பு நல்லா ஆறிடுச்சுங்க. இதோட உப்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதோட ஒரு 5 திரி பூண்டு சேர்த்துக்கலாம். வதக்கி வச்சுருந்த புதினா இதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ புதினா பொடி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நமக்கு சுவையான புதினா காரப்பொடி ரெடி. இப்போ நம்ம இதை பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஆந்திரா ஸ்டைல் பருப்பொடி செய்யறதுக்கு இப்போ கடாய் வச்சுருக்காங்க. கடாய் காஞ்சிடுச்சு. துவரம்பருப்பு 1/2 கப்பு. இது எல்லாமே நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். நல்லா செவுக்கட்டும். நல்லா செவந்து வாசனை வரணும். அது வரைக்கும் செவுக்க வச்சுட்டு எடுத்துக்கலாம். அது நல்லா செவந்துடுச்சுங்க. இதை எடுத்து ஒரு தட்டில் கொட்டிக்கலாம். இப்போ 1/2 கப்பு பைத்தம்பருப்பு. இதையும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இது நல்லா வறுபட்டுச்சு. இதையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். 1/4 கப்பு பொட்டுக்கடலை. இதுவும் நல்லா வறுபட்டுச்சுங்க. இதையும் பிளேட்டில் எடுத்துக்கலாம். அடுத்ததாக 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு. மிளகு கொஞ்சம் பொரியட்டும். அதோடய நம்ம சீரகம் சேர்த்துலாம். இப்போ இதோட 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம். ஏன்னா சீரகம் லைட்டாக சூடானாலே போதும், கருகிடும். போதும். இப்போ இதை எடுத்து தட்டில் வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். 7 பல்லு பூண்டு. இதுவும் நல்லா வறுபடட்டும். இது நல்லா வறுபட்டுச்சு. தோலெல்லாம் பிரிஞ்சு வருது. இதையும் எடுத்து வச்சிடலாம். இதோட கருவேப்பிலை சேர்த்துலாம். கருவேப்பிலையும் நல்லா வறுபட்டுச்சுங்க. இதையும் எடுத்து வச்சிடலாம். இதோட ஒரு 4 காஞ்ச மிளகாய், 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி. இப்போ நல்லா வறுபட்டுச்சுங்க. இதையும் நம்ம பருப்போடையும் சேர்த்துலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறினப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். பருப்பு நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இது மிக்சி ஜாரில் போட்டுடலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கொஞ்சம் பிரிச்சாச்சு. இதில் தேவையான உப்பு போட்டுடலாம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ நமக்கு ஆந்திரா ஸ்பெஷல் பருப்பு பொடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றி அது மேலே பொடியை வச்சு எப்படி சாப்பிட்றதுன்றதை பார்க்கலாங்க. தோசை மேலே பொடியை தூவிடலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சோம் இல்லைங்களா, ஆந்திரா ஸ்பெஷல் பருப்பு பொடி. இது வந்து சாதத்தோடையும் சாப்பிட்லாம். அதை விட இது தோசையோட ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். செம்ம அட்டகாச டேஸ்ட்டில் இருக்கும். இது ஆர்டினரி எண்ணெய் ஊற்றுறதுக்கு பதிலாக கொஞ்சமாக நெய் போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது மேலே ஒரு மூடி போட்டு மூடிடலாங்க. நல்லா சூப்பராக வந்திருக்குங்க. நம்ம இப்படியே மடிச்சுக்கலாம். நமக்கு ஆந்திரா ஸ்பெஷல் பருப்பு பொடி தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது உள்ள நான் வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. உள்ளே வந்து நல்லா பொடியெல்லாம் தூவி சூப்பராக இருக்குது. இதை அப்படியே அழகாக மடித்து சாப்பிட வேண்டியதுதான். இப்போ அடுத்ததாக ஒரு பொடி ரெசிபி பார்த்துடலாம். கன் பவுடர் செய்ய கடாய் வச்சுருக்கேங்க. அதில் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம ஆர்டினரி சில்லி எதுவும் போட போகிறது இல்லைங்க. காஷ்மீரி சில்லி தான் போட போகிறோம். இது ஒரு 14 15 மிளகாய் வச்சுருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். இது நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ இதே கடாயில் 1/4 கப்பு கடலைப்பருப்பு, 1/4 கப்பு உளுத்தம்பருப்பு. அது நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் அந்த தட்டில் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனியா,
1 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், இதோட 1 டீஸ்பூன் எள்ளு. நீங்கள் கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். இதோட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் எடுத்து கொட்டிக்கலாம். இப்போ பருப்பெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு நைஸாக. இதை நம்ம பவுலுக்கு மாற்றிடலாம். இதில் நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நீங்கள் நெய் கூட ஊற்றிக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆர்டினரி மிளகாப்பொடி மாதிரி இல்லாமல் வித்தியாசமான சுவையாக ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி எடுத்துகிட்டு நல்லா நமக்கு சூப்பரான கன் பவுடர் இட்லி ரெடி ஆகிடுச்சு. கன் பொடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இது வரைக்கும் நம்ம 4 பொடி ரெசிபீஸ் பார்த்தோம். 4மே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உலக தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.